தேடும் இதயங்களே பாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? அவளே என் இறைவன், அவர்கால் நான் பணிந்தேன், அவர்கால் நான் பணிந்தார், அகமே மகிழ்ந்திருப்பேன். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீட்பின் வரலாற்றிலே கடவுள் கேட்ட முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கின்றாய்? சப்போஸ் அதே கேள்வியை இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற? நம்முடைய பதில் என்ன? ஆதாம் உண்மையான பதிலை சொன்னான். உம்முடைய குரலை கேட்டேன், ஆனால் நான் ஆடையின்றி இருந்தேன், அதனால் நான் ஒளிந்து கொண்டேன். இன்றைக்கோ நாம் எங்கே இருக்கின்றோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கே இருக்கின்றோம்? மதுவில் இருக்கின்றோமா? மயக்கத்தில் இருக்கின்றோமா? மாயையில் இருக்கின்றோமா? மங்கை நடத்திலே மயங்கி கிடக்கின்றோமா? போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கின்றோமா? டிவிக்கு நாம் சேனல்களிலே வருகின்ற அந்த தொடர்களை பார்ப்பதிலே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமா? செல்போனிலே நம்மை தொலைத்து வைத்திருக்கின்றோமா? 24 மணி நேரமும் பப்ஜி விளையாடுகின்ற விளையாட்டிலே நம்மை தொலைத்திருக்கின்றோமா? வேலையிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமா? சோம்பேறிகளாக இருக்கின்றோமா? அடுத்தவர்களை பழித்து பேசுவதிலே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமா? அடுத்தவருடைய குற்றங்களை பெரிதாக பேசுவதிலே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமா? எங்கே இருக்கின்றோம்? என்னை பற்றி நான் யோசிக்கணும். மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்காக கோயிலுக்குள்ள வராத. கடவுள் உன்னை பார்த்து என்னை பார்த்து கேட்கின்ற ஒரே கேள்வி இதுதான், நீ எங்க இருக்கிற? அடுத்தவங்களை பற்றி யோசிக்காத. இட் இஸ் a direct question. நேரடியான ஒரு கேள்வி. நீ எங்க இருக்கிற? நீ ஜபம் சொல்றதுனால நீ கோயில்ல இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை. உன் வாழ்க்கை எங்க இருக்கு? யோசித்து பார்ப்போம். செய்த குற்றங்களுக்கு மனம் வருந்தவும் மன்னிப்பினை கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமான உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மன்றாட்டை ஏற்றல்மே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் வரம் தாரும். உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடையே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலில் உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார், மனிதரும் உமக்கு
அஞ்சி நடப்பார். பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடம் உள்ளன. இரண்டாம் வாசகம். நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 5 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை எங்களுள் நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழுத செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கும் தெரியும். இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நாங்கள் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிலிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கும் தெரியும் அல்லவா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டுக்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பேசபுல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களை தலைவன் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறினார். சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல பக்தன் அவன் கடவுளிடத்திலே பல நாட்களாக இருந்து வரம் கேட்டான். கடவுள் ஒரு நாள் இறங்கி வந்தான். அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், கடவுளே, ஆபத்து வருகின்ற பொழுது நான் உன்னை அழைப்பேன், நீ கண்டிப்பாக என்னை வந்து காக்க வேண்டும் என்று கேட்டான். கடவுளும்
சரி, கண்டிப்பாக வருவேன், இதுதானே நீ கேட்கின்ற வரம் என்று கேட்டார். ஆமா, இது ஒன்று மட்டும் நீங்க செஞ்சா போதும், நான் காலத்திற்கும் உங்களுக்கு ஏற்ற பக்தனாக இருப்பேன் என்று சொன்னான். சரி, உனக்கு எந்த நேரத்தில் அபாயம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் என்னை கூப்பிடு, நான் வருவேன் என்று சொல்லி கடவுள் மறைந்து விட்டார். நாட்கள் சென்றன. இவனும் கோயிலுக்கு வருவதும் கடவுளோடு பேசுவதுமாக இருந்தான். அந்த வருஷம் பார்த்து சரியான மழை. அவன் இருந்த வீடு, அவன் இருந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அரசாங்கம் சொல்ல ஆரம்பித்ததோ, இந்த மழை விடாது, பெரும் வெள்ளமாக மாறுகின்றதோ, அதனால வீடுகளை காலி செய்து கொண்டு வெளியே போங்கள் என்று. அப்போ இவன் கடவுளிடத்துல ஜெபம் செஞ்சான். கடவுளே, நம்மளுடைய அக்ரிமெண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோ, என்னை நீ காப்பாத்து அப்படின்னு சொன்ன. அப்படி வந்து காப்பாத்தன்ட்டு இவன் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த சைடில் பக்கத்து வீட்டுக்காரரும் அக்கத்து வீட்டுக்காரனும் போய் நின்றாங்க. அவங்க சொன்னாங்க, டேய், வெள்ளம் வரப்போதாண்டா, அரசாங்கம் வேற சொல்லிடுச்சு, கிளம்பு, எல்லாரும் போகிறோம். இவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். ஏண்டா வரமாட்டேன்? இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றுவார், அதனால் நான் வரமாட்டேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்னா. ஆனால் தண்ணீர் ஏற ஆரம்பித்தது. கழுத்து வரை தண்ணீர் வந்து விட்டது. அப்போ அவன் வீட்டு பக்கமா ஒரு படகு வந்தது. இவனை பார்த்து சொல்லிச்சு, டேய் வாடா, வந்து ஏறுறா, கிளம்பி போகலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி மேலே வந்துடும்டா. இவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் உங்களோடலாம் வரமாட்டேன், நீங்களாம் இந்த படகுல போகிறீங்க, இந்த படகு எங்கே வேணாலும் அடிச்சிட்டு போவோம், கடவுள் வருவார். இவன் கடவுளை பார்த்து மறுபடியும் ஜெபம் செஞ்சான். கடவுளே, உனக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க போட்டுக்காரங்க, ஆனால் இவன் ஏறுற மாதிரி இல்லை, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஏற ஆரம்பிச்சது. அங்கே இருந்த ஒரு டேபிள் மேலே நின்றுக்கிட்டான். நின்றுக்கின்னு, கடவுளே, என்ன இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த சைடாக ஒரு ஹெலிகாப்டர் வந்தது, ஏனியை இறக்கிச்சு. இவனை பார்த்து சொல்லிச்சு, டேய் சாக போறாடா, ஏஞ்சி வாடா அப்படின்ட்டு. இவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் வரல. ஏண்டா? கடவுள் வருவார், கடவுளுக்கூட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறேன், அந்த கடவுள் என்னை காப்பாற்றுவார். அவங்களும் போராடி போராடி பார்த்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அவங்களும் போயிட்டாங்க. தண்ணி மேலே வந்தது, வெள்ளம் வந்தது. அந்த தண்ணியில் இவன் செத்துட்டான். செத்த பிறகு இவன் நேராக மோட்சத்துக்கு போனான். மோட்சத்துக்கு போயிட்டு கடவுள் இடத்துல கேட்டான், கடவுளே, நீ கடவுளே இல்லை அப்படின்னா. ஏண்டா? நீ தானே சொன்ன ஆபத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ என்னை ஏமாத்திட்ட. நான் எங்க உன்னை ஏமாத்தினேன்? நீ வரவே இல்லையே. அப்போ கடவுள் சொன்னார், டே முட்டாள, நான் வரலன்னு உனக்கு தெரியுமா? ஒரு முறை இல்லை, 3 முறை வந்தேன். முதல்ல உன்னோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வழியாக வந்தேன், வாடா தப்பிச்சின்னு போகலாம் அப்படின்ட்டு. நீ அப்பவும் என் பேச்சை கேட்கல. 2வதா படகுல வந்தேன், அப்பவும் நீ கேட்கல. 3வதா ஹெலிகாப்டர்லேயும் வந்தேன், அப்பவும் நீ கேட்கல. அதனால்தான் நீ இங்கே நிற்கிற அப்படின்னு சொன்ன. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றதா? கடவுள் நம்மை தேடுகின்றார். கடவுள் என்றும் மாறாமல் இருக்கின்றார். நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல, இந்த மீட்பின் வரலாற்றிலேயே கடவுள் கேட்ட வாய் திறந்த முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கின்றாய்? பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. கடவுள் பேசிய முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கின்றாய்? மீட்பினுடைய வரலாறே இந்த கேள்வியில் தான் அடங்கி இருக்கின்றது. இந்த கேள்வியில் தான் அடங்கி இருக்கின்றது.
பல நேரத்தில் நாம் இதை புரிந்து கொள்வதில்லை. கடவுள் பேசிய முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கின்றாய்? அப்படி என்றால் நம்முடைய கடவுள் மனிதனை தேடி வருகின்ற கடவுள். மற்ற மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் இருக்கின்ற பெரிய வேறுபாடே அதுதான். மற்ற மதங்களிலே மனிதன் கடவுளை தேடி செல்லுகின்றான், மலைக்கு செல்லுகின்றான், மடுவுக்கு செல்லுகின்றான், எங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கே எல்லாம் தேடி செல்லுகின்றான். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் கடவுள் மனிதனை தேடி வருகின்றார். அதனால்தான் கிறிஸ்தவ மதம் ஒரு ஸ்பெஷல், வித்தியாசமானது. இந்த மதம் தான் கடவுள் மனிதனை தேடிய மதமாக இருக்கின்றது. விவிலியத்திலே பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. முதல் நிகழ்ச்சி, சோதோம் கொமோராவை அழிக்கப் போகின்றார்கள் என்று தெரிந்தவுடனே 3 வானதூதர்கள் இறங்கி வருகின்றார்கள். 3 மனிதர்கள் இறங்கி வருகின்றார்கள். ஆபிரகாமோடு பேசுகின்றார்கள். பேசுகின்ற பொழுதோ ஆபிரகாமை தேடி வருகின்ற அந்த 3 பேர் ஒரு சத்திய வாக்கை கொடுக்கின்றார்கள். அடுத்த வருடம் இதே நேரத்தில் உனக்கு ஒரு மகனை நான் கொடுப்பேன். ஏனென்றால் அதுவரை ஆபிரகாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். இதோ வானத்து விண்மீன்களை போல, கடல் மணலை போல நான் உன்னுடைய இனத்தை பலுக செய்வேன் என்று சொன்ன கடவுள் ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்க நான் என்ன செய்ய போறேன்? அப்பொழுதோ அந்த 3 வானதூதர்கள் இறங்கி வருகின்றார்கள். கடவுளுடைய செய்தியை சொல்லுகின்றார்கள். இரண்டாவதான ஒரு நிகழ்ச்சி, இதோ எகிப்து தேசத்திலே மக்கள் கண்ணீர் விட்டோ அடிமைகளாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கடவுள் மோசேயை அழைக்கின்ற பொழுதோ அழகான வார்த்தைகளை சொல்லுவார். இதோ என்னுடைய மக்கள் கண்ணீர் விடுவதை கண்டேன், அதனால் நான் இறங்கி வந்திருக்கின்றேன். வேற எந்த இதிகாசத்தில் நீங்க இதை பார்க்க முடியாது. என்னுடைய மக்கள், அங்கே மோசேயின் இடத்திலே யாவே கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை, என்னுடைய மக்கள் கண்ணீர் விடுவதை நான் கண்டேன், ஆகையால் நான் இறங்கி வந்திருக்கின்றேன். நீ போ, நீ தனியாக போகவில்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற கடவுள் அங்கே மோசேயை அனுப்புகின்றார். மூன்றாவதான ஒரு நிகழ்ச்சி தொபியாசனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது. பெரிய தொபியாஸ் கண்களை இழந்து பார்வையற்றவனாக மாறிவிடுகின்றான். அப்பொழுது ஒரு நீண்ட பயணத்தை சின்ன தொபியாஸ் மேற்கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு கலக்கம், தன்னுடைய மகன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்வான்? அப்பொழுது கடவுள் தன்னுடைய வானதூதர் வழியாக, ரஃபேல் வானதூதர் வழியாக இறங்கி வருகின்றார். அவனுக்கும் வாழ்வை கொடுக்கின்றார். அவனுடைய தந்தை மீண்டும் கண் பார்வை பெறவும், தொபியாசனுடைய இல்லற வாழ்வு நல்ல முறையில் அமையவும் அங்கே உதவி செய்கின்றார். நான்காவதான ஒரு நிகழ்ச்சி சாம்சனுடைய வாழ்க்கை. சாம்சன் தவறு செய்கின்றான், தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகின்றான். கண்களை குருடாக்கி அவனை 2 தூண்களுக்கு நடுவில் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சாம்சன் கடவுளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கின்றான், கடவுளை ஒரே ஒரு முறை எனக்கு தேவையான பலத்தை தா என்று கேட்டவுடனே சாம்சனுக்கு தேவையான வலிமையை கிடைக்க செய்கின்றார். வலிமையை கிடைக்க செய்து அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை பிலிஸ்தியர்களை அவர் அழிக்கின்றார். பிலிஸ்தியர்கள் அனைவருமே அழிக்கப்பட்டார்கள். அதேபோல் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது வேறு ஒன்றும் அல்ல, கடவுள் மனிதனை தேடி வந்த உண்மையான நிகழ்ச்சி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்.
அந்த மனிதன் எப்படி வாழ்கின்றான், என்ன கஷ்டப்படுகின்றான், அவனுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக கடவுளே மனிதனாக உருவெடுத்த நிகழ்ச்சி எமாவுஸ் சீடருடைய வாழ்க்கை. அந்த 2 சீடர்கள் எதுவோ பேசிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு வருகின்றார், அவர்களோடு நடக்கின்றார், அவர்களுக்கு தெளிவை உருவாக்குகின்றார். இன்னும் பல நிகழ்ச்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போஸ்தலருடைய பணி, ராயப்பனும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுதும், சின்னப்பன் தன்னுடைய பயணங்களிலே மேற்கொண்ட பொழுதும் கடவுள் அவரோடு இருந்தார். ஆகையால் நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, நம்மை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கடவுள். இன்றைக்கும் நாம் யோசித்து பார்ப்போம், கடவுள் நம்மை தேடுகின்றார், நாம் எதை தேடுகின்றோம்? யாரை தேடுகின்றோம்? நிலையில்லா உலகு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை உட்கார்ந்து நம்ம யோசிச்சோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். நிலையானவற்றை நாம் தேடுகின்றோமா, நிலையற்றவற்றை தேடுகின்றோமா? கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீ எங்கே இருக்கின்றாய் என்று. நம்முடைய பதில் என்ன? நான் கோயிலில் இருக்கிறேன் நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கின்றது? ஒரு சிலர் கோயிலுக்கே வர்றது என்னது தெரியுமா? தங்களை பெரிய மனுஷங்களை காட்டுறதுக்கு. ஆலயம் என்பதோ ஆண்டவனிடத்தில் நாம் பிச்சை கேட்கின்ற இடம். ஆண்டவன் இல்லத்திற்கு நாம் வருவதோ ஆண்டவரிடத்திலே நம்மை அடைக்கலம் செய்வதற்காக வருகின்ற இடம். ஆலயம் என்பதோ இங்கே நம்முடைய திறமைகளை எல்லாம் ஒடுக்கி வைத்து விட்டு, ஆண்டவா நான் வந்திருக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் எனக்கு சக்தியை தா என்று வரம் கேட்கின்ற இடம். இதுக்காக மட்டும் கோயிலுக்கு வாங்க, வேற எதுக்காக இங்க வராதீங்க. இந்த பந்தா பண்றதுக்காக யாரும் வரக்கூடாது. ஏனென்றால் கடவுள் கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்க முதல்ல. இன்றைய கேள்வி ஒரு அருமையான கேள்வி. நாங்க கோர்ட்டுக்கு போறப்பெல்லாம் 2 விதமான கேள்விகளை கேட்போம். ஒன்னு டைரக்ட் கொஸ்டின், இன்னொன்னு இன்டைரக்ட் கொஸ்டின். யூசுவலா வக்கீலுங்க வந்து இன்டைரக்ட் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க, டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்போம். அப்படி கேட்கின்ற பொழுதோ அவன் ஒன்று ஆம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது தவிர வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாது. இங்கே கடவுள் ஆதாமை பார்த்து அழகான ஒரு கேள்வி கேட்கின்றாய், நீ எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? ஆதாம் அங்கே உண்மையை சொல்லுகின்றான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உம்முடைய குரலை நான் கேட்டேன், நான் நிர்வாணமாக இருந்தேன், அதனால் நான் மறைத்துக் கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, இதே நிர்வாணம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கின்றதோ? நாம் பல நேரங்களிலே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறான வாழ்க்கையையும் பூசி மழுவி வெளியில நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்றோம். ஆனா நம்முடைய கடவுளுக்கு எல்லாமே தெரியும். God sees you. நீ உன்னுடைய மனைவியை ஏமாத்தலாம், உன்னுடைய கணவனை ஏமாத்தலாம், உன்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றலாம், உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்தலாம். ஆனால் இவரை ஏமாற்ற முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. யாரை வேணாலும் ஏமாத்தலாம். இன்னைக்கு நீ உப்பை சாப்பிட்டேன்னா நாளைக்கு தண்ணி குச்சிதான் ஆகணும், மறந்துடாத. கல்லறைக்கு போவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனும் அதற்கான பலனை பெற்றுத்தான் ஆக வேண்டும்.
ஆகையால் பல நேரங்களிலே நாம் ஆதாமை போல் உண்மையாக இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. வியாபாரம் ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளால பூசைக்கு வர முடியல. எஸ்பெஷலி இன்றைய யங்கர் ஜெனரேஷன். எம்என்சி கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஜாப் வச்சிடுறாங்க, அதனால நாங்கள் போகிறோம் சொல்கிறோம். போய் கடைசியில் எங்கே போய் நிற்கிறாங்க? இன்னைக்கு கடவுளுக்கு உரிய நேரத்தை கடவுளிடத்தில் கொடு. வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் உன்னால் ஆண்டவருக்காக செலவிட முடியாதா? கெத்செமனி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ராயப்பரை பார்த்து அழகாக கேட்டார், 1 மணி நேரம் உன்னால் எனக்காக விழித்திருக்க முடியவில்லையா? நம்ம எதை தேடுறோம்? இன்னைக்கு உங்க வீடுகள்ல போயிட்டு இந்த ஒரு கேள்விக்கு பதிலை தேடுங்க போதும். நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. கடவுள் என்னை பார்த்து நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கிறார். நான் பார்ல இருக்கிறானா, குவார்டர் அடிச்சுன்னு படுத்துன்னு இருக்கிறானா, பிரியாணி சாப்பிட்டு சாப்பாடு தான் முக்கியம் நினைக்கிறேனா, உண்மை நீதி நேர்மையை நான் கடைபிடிக்கிறேனா, பெண்மோகம் கொண்டிருக்கின்றேனா, இல்லை செல்போனில் முழுகிட்டேனா, டிவியில் வர்ற தொடர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேனா, 24 மணி நேரம் நான் பிஸ்னஸ் போயின்னு இருக்கிறேனா, அடுத்தவர்களை அன்பு செய்கின்றேனா, பாசமா 4 வார்த்தை பேசுறேனா, இன்முகத்தோடு சிரிக்கின்றேனா? யோசிப்பாரு, நீ எங்க இருக்கிற? நான் தொலைந்து விட்டேன். பல நேரங்களிலே வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தொலைந்து இருக்கின்றோம். கடவுள் எதுக்காக உன்னை என்ன படைச்சாரு? நீ வாழ போறது 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா? வாழறதுக்கு முன்னால் நல்ல சந்தோஷமான உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துவோம். கடவுள் இன்னைக்கு கேட்கிற ஒரே கேள்வி, நீ எங்க இருக்கிற? இதுக்கு நம்மளுடைய பதில் என்ன? சின்சியரா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? ஆதாம் சொன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நிர்வாணமா இருக்கிறேன். நம்ம என்ன சொல்ல போறோம்? நாம் எப்பொழுது அதை உணரப் போகின்றோம்? ஆகையால் இன்று காலை நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அருமையான ஒரு கேள்வி, என்னுடைய மகனே மகளே, நான் உன்னை தேடுகிறேன். இயேசு கிறிஸ்து அழகா ஒன்று சொன்னார். 99 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன, ஒரு ஆடு தொலைந்து விட்டதோ, நான் அந்த ஆட்டை தேடித்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு ஆடு. ஏனென்றால் நம்முடைய கடவுள் வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல. சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் நான் தொலைந்து போனாலும் என்னை தேடி வருகின்ற கடவுள் என்னுடைய கடவுள். இதை புரிந்து கொள்வோம், வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். நாம் எங்கே இருக்கின்றோம் என யோசித்து பார்ப்போம். இதை ரொம்ப அருமையாக சொல்லணும்னா, இந்த 60-70 வயசில் இருக்கிற பெரியவங்களோட நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவோ சம்பாதிச்சேன் ஃபாதர், என் பிள்ளைங்களுக்காக எவ்வளவோ செஞ்சேன் ஃபாதர், இன்னைக்கு நான் அனாதியாக உட்கார்ந்துருக்கிறேன். எப்படியோ இருந்தேன் ஃபாதர், ஆனால் இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் செஞ்சது எல்லாம் தப்பு அப்படின்ட்டு. கண்கட்ட பிறகு சூரிய உதயம், பிரயோஜனம் இல்லை. ஆகையால் கடவுள் நம்மை தேடுகின்ற கடவுள். நாம் எங்கே இருக்கின்றோம்? வேற எதை பற்றி நீ யோசிக்க தேவையில்ல. மற்ற ரீடிங்ஸ் எதுவும் பற்றி யோசிக்காத, இதை மட்டும் யோசி. நான் எங்கே இருக்கிறேன்? வீட்டுக்கு இந்த சிந்தனையோடு வீட்லேயும் போயிட்டு தியானம் செய். அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய்
வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னிப்பில் தூய்மை பெற்று மனிதர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். இரக்கம் காட்டுவதில் வல்லவரான எம் தந்தையே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் மறுமையில் ஒரு வீடு எங்களுக்கு நிலையாக உள்ளது என்ற நம்பிக்கையின் மூலம் பொய்மையில் இருந்து விடுபட்டு உண்மைக்கு சான்று பகரும் நல்வாழ்வை வாழ்ந்திட தேவையான நேரிய மனமும் உள்ள உறுதியும் பெற்றிட அருள்வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்புகளின் ஆண்டவரே எம் இறைவா, இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும். உம்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களில் உமது அன்பின் ஒளி பரவிடவும், உமது போதனைகளுக்கு உண்மையாக இருக்க உமது ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியான என் தந்தை இறைவா, உலகில் பதிவு உள்ளவர்கள் மக்களுக்கிடையே அமைதி காக்கவும், நல்ல உறவு காக்கவும், உழைக்கவும், மனிதனை காக்கவும், மக்களின் வாழ்வேற்றம் பெற தேவையான நல்ல உள்ளங்களுக்காகவும் நேர்வின் கொண்டவர்களாக பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றி வாகை என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை இவைகளிலிருந்து மீண்டும் எழுந்திட குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் தளித்து ஓங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். புதியதாக கல்வி ஆண்டினை தொடங்குகின்ற நம்முடைய பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசுவே, என்னுடைய குடும்பத்தோடு என்னை சமாதானத்தோடு வாழ நாங்கள் கேட்ட வரங்களை அளித்து ஆதரிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பிரார்த்திக்கின்றோம். ஆமென்.
என்னையே இயேசுவே உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே உன் பாதையிலே பயணமாகுவே உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் வருகின்றேன் உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் வருகின்றேன் இதய உணர்வுகள் என்ன ராகங்கள் இதய உணர்வுகள் என்ன ராகங்கள் எல்லாம் முதல் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன் அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கத்துடன் எங்கள் பணிகளை கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் பரிசுத்தாவினால் உடல் எடுத்து கன்னிமரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றினார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்றார், உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்று எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பறைவரும் உடைய திருச்சபையை கண்ணோக்கும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் ஒலிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற, நீ எங்கே இருக்கின்றாய்? ஒவ்வொருத்தரையும் கேட்கிறாரு. நம்ம யாருமே புனிதர்கள் இல்லை, எல்லாருமே பாவிகள் தான். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீ எங்கே இருக்கின்றாய்? நான் மகனே மகளே உன்னை நான் தேடுகிறேன். ஒரு வாரம் மறந்துட்டு இன்னைக்கு மட்டும்தான் நீ கோயிலுக்கு வந்துருக்கிற. மற்ற நேரத்தில் இந்த வழியா எத்தனையோ முறை போயிருப்ப, வருவ. ஒரு 5 நிமிஷம் என்னை பார்த்துட்டு போக உனக்கு நேரம் இல்லையா? நீ பணம் பணம் ஓடிட்டு இருக்கிறியே, சுகம் சுகம் ஓடிட்டு இருக்கிறியே, சிற்றின்பங்களை தேடி சென்று கொண்டிருக்கின்றாயே, நிலையற்றவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாயே. மகனே மகளே, உன்னை நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நம்முடைய பதில் என்ன? நம்மை தேடுகின்ற கடவுள், நம் மீது அக்கறையுள்ள கடவுள், நம்மை பாசத்தோடு நேசத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற கடவுள், நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பொழுது நமது கண்ணீரை துடைக்கின்ற கடவுள் நமது மத்தியிலே இருக்கின்ற அவர் அழைக்கின்ற அழைப்பு நமக்கு கேட்கின்றதா? என்னுடைய மகனே, முன்ன நான் தேடிட்டு இருக்கிறேன்.
நீ தொலைந்து கொண்டிருக்கின்றாயே. போதை பொருளுக்கும் தேவையில்லாத சிற்றின்பங்களுக்கும் விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நீ எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படின்னு கடவுள் கேட்கின்றார். நம்முடைய பதில் என்ன? யோசித்து பார்ப்போம். ஏசப்பா, இதோ இந்த வாரம் முழுவதும் நான் உம்மை தேடுவேன். என் வாழ்க்கையிலே நான் இனிமேல் உண்மை தேடுவேன். காலையில் ஏஞ்ச உடனே உம்மை தேடுவேன். உண்பதற்கு முன்னால் நான் உம்மை தேடுவேன். உறங்குவதற்கு முன்னால் நான் உம்மை தேடுவேன். நடப்பதற்கு முன்னால், மூச்சு விடுவதற்கு முன்னால் ஆண்டவரே உம்மை தேடுவேன் சொல்லுவோம். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், இயேசுவே, என்னுடைய குடும்பம் உம்மை தேட வேண்டும். நீர் எம்மை தேடுவது போல என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், குறிப்பாக வாலிப வயதிலே இருக்கின்ற பிள்ளைகள் உம்மை தேட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவா, நம்மை கைவிடாத தேவன். ஏசப்பா, உம்மை தேடவும் உமக்கு ஏற்றதை நாங்கள் செய்யவும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருங்க. ஏசப்பா, நீங்களும் அன்னை வேளாங்கண்ணி தாயும் என்னோட தங்கி இருங்க. சகல புனிதர்களும் புனிதைகளும் அப்போஸ்தலர்களும் புனித அந்தோனியாருடைய ஆசீரும் என்னோடு இருக்க செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். என்னுடைய பிள்ளைகள் படிக்கப் போகின்றார்கள். என்னுடைய பேர குழந்தைகள் படிக்கப் போகின்றார்கள். புதிய கல்வி ஆண்டினை தொடங்க போகின்றார்கள். அந்த குழந்தைகளோடு இருங்க. இயேசுவே, நானும் என்னுடைய வீட்டாரும் உம்மை தேடக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடும். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைய சக்திகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வே என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு விடுத்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உம்மை மட்டுமே தேடக்கூடிய ஆசீர்வாதத்தையும் உம்மை தேடினால் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ எங்கே இருக்கின்றாய் என்று நம்மை தேடுகின்ற தேவன், உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற தேவன், நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற உலகின் செம்மறி, இவருடைய விருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வில். என் தேடல் நீயே, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நீதம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே,
காட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு மாறுகை உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவாக்கையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் இதை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருவாக்கி உணராக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் வீட்டலால் எதிர்பார்ச்சுங்கள், உன் தேடலால் எதிராற்றல்கள். வழி தேடும் எதை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாகும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களோடு எக்காலமோ உம்மை புகழச் செய்யும். அறிவிப்புகள். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 10வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் இந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். ஏனென்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புது நன்மை பெருவிழா நடைபெற இருக்கின்றது. 23ஆம் தேதி நம்முடைய பங்கு விழா நடைபெற இருக்கின்றது. ஆகையால் 30ஆம் தேதியிலிருந்து மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் அறிவித்தோம். நம்முடைய பங்கு பெருவிழாவினுடைய நோட்டீஸ் தயாராக இருக்கின்றது. நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றத்தோடு நாம் இந்த விழாவினை தொடங்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் யார் பொறுப்பாளர்கள் என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பாளர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக உதவி பங்கு தந்தையை சந்தித்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்து விடாதீர்கள், இது நம்முடைய பங்கினுடைய விழா, நன்றி விழா. எதுக்காக பங்கு விழா கொண்டாடுறோன்னா, கடந்த ஒரு வருடமாக கடவுள் நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி. இங்கே வர்ற பக்தர்கள் வேற, பங்கு மக்கள் வேற. இதை புரிஞ்சிக்கணும். இந்த பங்கை கடவுள் கடந்த ஒரு வருடமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த நன்றியை சொல்லுகின்ற ஒரு விழாதான் பங்கு விழா. ஆகையால் நீங்கள் அன்றைய நாட்களிலே நல்ல முறையில் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அன்றைய நாளிலே நீங்கள் காணிக்கை கொடுக்க ஆசைப்படுகின்றவர்கள் தயவு செய்து பழங்களை இதை வாங்கிட்டு வராதீங்க. ஏழை பிள்ளைகளுக்கு பயன்படுகின்ற வகையிலே கல்வி உபகரணங்களை கொண்டு வாருங்கள். ஸ்டேஷ்னரி, பேனா, பென்சில், அது மாதிரி பொருட்களை வாங்கி வந்தீர்கள் என்றால் பல கிராமங்களிலே இருக்கின்ற பள்ளிகளுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 7:30 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி தான் நடைபெறும். பைலிங்கல் மாஸ், 2 மொழிகளிலே அந்த திருப்பலி நடைபெறும். ஆகையால் 8:30 மணி பூசை இல்லை, 6:30 மணிக்கும் பூசை இல்லை, 7:30 மணிக்கு புது நன்மை வாங்குகின்றார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஒரு 19 பேர் வாங்குகின்றார்கள். ஆகையால் அன்று காலை புது நன்மை விழா நடைபெறும். அன்று மாலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம், நற்கருணை பெருவிழா நடைபெறும். எப்பவுமே பங்கு விழான்னா 3 முக்கியமானது. 1 கொடியேற்றம், 2வது நற்கருணை பெருவிழா, 3வது தேர். சில வருடங்களாக நற்கருணை பெருவிழா விடப்பட்டிருக்கன்னு கேள்விப்பட்டேன். நற்கருணை பெருவிழா கண்டிப்பாக கொண்டாடணும். நற்கருணை பெருவிழா இல்லாமல் எந்த ஒரு திருவிழாவும் நிறைவு இல்லை. ஆகையால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5 மணி திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய ஆலயத்தை சுற்றி நம்முடைய நற்கருணையை கொண்டு வருவோம். முதல் ஆசீர்வாதம் இங்கே, 2வது ஆசீர்வாதம் மாதாவினுடைய கெபியில, அருமையாக கட்டப்பட்டிருக்கின்ற கெபியில, 3வது ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துனுடைய காலடிகளில்.
எல்லாரும் வரணும், பங்கு மக்கள் எல்லாரும் வரணும். அதுதான் காலையில் நாங்கள் பூசிக்கு வந்துட்டோம் ஃபாதர், புது நன்மை வாங்கிட்டோம் ஃபாதர். நற்கருணை பெருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கு புது நன்மை வாங்குகின்ற பிள்ளைகள் நற்கருணைக்கு முன்னால பூக்களை தூவிக்கொண்டு முன்னால வரணும். புரியுதா? இதை மறந்து விடாதீர்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 10:30 மணிக்கு பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர்கள் அடங்கிய கூட்டம் நடைபெறும். இந்த யாரெல்லாம் பங்கு பேரவையில் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான். அன்பிய பொறுப்பாளராக யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ அவர்கள் மட்டும்தான் வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை, இந்த விழா எப்படி பங்கு விழாவினை சிறப்பிப்பது என்பதை நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் எந்தெந்த நாள் யாராருக்கு சண்டே லிட்டர்ஜி, இன்றைய அன்பியம் ரொம்ப அருமையாக சிறப்பிச்சிங்க. அடுத்த வாரம் சிறப்பிக்கின்ற இந்த வருடத்திற்கான டைம் டேபிள் இந்த வாரத்திலே தயார் செய்து நோட்டீஸ் போர்டிலே போடப்படும். அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் அதை கவனித்து நல்ல முறையிலே செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது அந்த திருவிழா நோட்டீஸை எடுத்து செல்ல மறக்க வேண்டாம். சென்ற வார காணிக்கை ரூபாய் 21,510 ரூபாய். 11ஆம் தேதி புனித பெர்னபாஸ் அப்போஸ்தல விழாவினையும் 13ஆம் தேதி புனித அந்தோனியார், பதுவை அந்தோனியார் விழாவினையும் நாம் சிறப்பிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது வின்சென்ட் தே பால் சபையை சேர்ந்தவர்கள் உங்கள் உதவியை நாடி நிற்கின்றார்கள். தாராள உள்ளத்தோடு உதவி செய்யுங்கள். அருட்சகோதரி ஜூலி அவர்கள் கடந்த ஒரு வருடமாக நம்முடைய பங்கிலே சீரும் சிறப்புமாக, நானும் ஒரு 10 நாளாக பார்க்குறேன், அவங்களுடைய பணி வெகு சிறப்பாக இருக்கின்றது. என்ன செய்யணுமோ அதை சீரும் சிறப்புமாக அக்கறையோடு நல்ல முறையிலே செய்திருக்கின்றார்கள். அவர்கள் மாற்றலாகி செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு நன்றியின் காணிக்கையாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இது நம்முடைய பங்கினுடைய திருவிழா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நம்முடைய பங்கு திருவிழா கொண்டாடுறான்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. நீங்கள் மனமு வந்து சந்தோஷமாக உங்களுடைய கண்ட்ரிபியூஷனை கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகையால் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய வீடுகளை தேடி வருவார்கள். நான் ஒரு சின்ன நோட் புக் போட்டிருக்கிறேன். அந்த நோட் புக்கில் ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கின்றேன். குறைந்தது 500 ரூபாய். அப்படி முடியலன்னா கொடுக்கறது சந்தோஷமாக கொடுங்க. புரியுதா? யாரும் மன வருத்தத்தோடு கொடுக்கூடாது. இது என்னுடைய விழா, இது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்ற தருணம். புரியுதா? ஆகையால் உங்களால் என்ன முடியுமோ அதை தாராள உள்ளத்தோடு கொடுங்கள். அதே போல் சப்போஸ் தேரு நான் எடுத்து செய்கிறேன் ஃபாதர்ன்னு சொல்கிறவங்க, இல்லைன்னா பீடத்திற்கான மலர்களை பூக்களை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, அதை அனைத்தையும் நீங்கள் முன்னதாகவே பங்கு தந்தை நடத்திலே வந்து கலந்து ஆலோசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கண்ட்ரிபியூஷனுக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன தொகை கொடுக்கின்றீர்களோ அதை கொடுத்து சிக்னேச்சர் போடுங்க. புரியுதா? அதில் உங்களுடைய பேரை எழுதி நீங்கள் கொடுக்கின்ற தொகை அதற்கான சிக்னேச்சரை போட்டு அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அனைவரும் கடைசி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. இறைவா, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவோடு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்ன பிரசங்கம் வச்சேன்? நீ எங்கே? இந்த கேள்வி யார் கேட்கறது? பங்குசாமியார் கேட்கல, ஆண்டவர் கேட்க. இந்த வாரம் ஃபுல்லாக அதற்கான பதிலை தேடுங்க. புரியுதா? சும்மா வந்தோம் கேட்டோம் போகணும்னு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆன்மீகம் ஆலயத்திலிருந்து வீட்டுக்கும் கொண்டு போகணும். புரியுதுங்களா? ஆகையால் கடவுள் உன்னை தேடுகிறார், உன்னை தேடிட்டே இருக்கிறார், என்னை தேடிட்டே இருக்கிறார். ஓகேவா? அன்பிய பொறுப்பாளர்கள் இது மாதிரி ஒரு நோட்டோடு வருவாங்க. இதில் நீங்கள் கையெழுத்திடுங்கள். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்றோம். இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, அலைகள் போதிடும் கடற்கரை தண்ணீர் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் போதிடும் கடற்கரை தண்ணீர் வசித்திட ஆசை வைத்தாயே. பலவகை கலைகளும் பாரினில் துளக்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. பங்கு தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறு போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கப்படுவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.